இந்த ஃப்ரூட்டை யாராவது எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இல்ல சாப்பிட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை இன்னைக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. நான் இப்போதான் இதை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இதோட பேரு ஸ்டார் ஃப்ரூட்னு சொன்னாங்க. நானும் கூகுள்ல அடிச்சு பார்த்தேன். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி போட்டுருந்துச்சு. அண்ட் இதை கட் பண்ணா அப்படியே ஸ்டார் ஷேப்ல இருக்கும்னு போட்டுருந்துச்சு. அதே மாதிரி கட் பண்ணி பார்த்தா ஸ்டார் ஷேப்ல அழகா வந்துச்சு. இதை உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா மாங்காய் மாதிரியே புளிப்பா செம்ம டேஸ்டா இருந்தது. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட ஒரு ஈஸியான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு சுடுதண்ணில போட்டு பிழிஞ்சு வச்சிருந்த மீல் மேக்கர்ல மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, தயிர், பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. தென் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. தென் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரையும் சேர்த்து பச்சை வாசனை போக இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி. அண்ட் மெயின் டிஷ்ஷா தக்காளி சாதம் தான் பண்ணிருந்தேன். தக்காளி சாதம் எப்பயுமே தக்காளி அரைச்சு சேர்த்து தான் பண்ணுவேன். அப்படி பண்றதால தக்காளியும் அதிகமா தேவைப்படாது. அண்ட் டேஸ்டும் அல்டிமேட்டா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.